முறைப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் 5,000 வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சேதமடைந்த படகுகளுக்கு தலா 10,000 ரூபாயும், விவசாய நிலம் ஹெக்டருக்கு ரூபாய் 10,000 நிவாரணமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மழை வெள்ளத்தில் இறந்த மாட்டிற்கு ரூபாய் 40,000, கிடாரை கன்றுக்குட்டிக்கு ரூபாய் 20,000 ரூபாயும், சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு தலா ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்கப்படும் என்ற அவர், மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். வெள்ளம் பாதிப்பு குறித்து தகவல் அறிந்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் ஆய்வு செய்தார். பின்னர் முகாமில் தங்க வைத்து இருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை வேளச்சேரி அடுத்த ராம்நகர் 2வது தெருவை சேர்ந்த சக்திவேல் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனை அறிந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் இறந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் காசோலையை அவரது மனைவி மகளிடம் வழங்கினார். உடன் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா, பகுதி செயலாளர் சேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். கனமழை காரணமாக சாத்தனூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றுக்கு வினாடிக்கு 1,70,70,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் CB செந்தில்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தர்மபுரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்தது. தர்மபுரி, அண்ணா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் வத்தல்மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மழைநீரால் பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 7 கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே குறிச்சி கிராம மக்கள் தமிழக அரசிற்கு பாலம் அமைத்து தரக்கோரி பல்வேறு மனுக்களை அளித்த நிலையில் அப்பகுதி மக்கள் சொந்தமாக தரைப்பாலம் அமைத்து பயன்படுத்தி வந்த நிலையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் உடனடியாக இந்த பகுதிக்கு பாலம் அமைத்து வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றின் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சேஷா நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் உடைந்து மழை நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தற்காலிக தரைப்பாலத்தை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் நிறைய பேர் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் போனோம். இங்கே 3 வேன் வருது. ஆனால் இந்த 3 வேனை எப்படி இந்த பக்கம் இருந்து வழி போகிறதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி போகணும். இந்த ஒரு வழி இருந்தால் தான் சீக்கிரம் போக முடியும். ரொம்ப தூரம் சுற்றி போனால் இங்கே 5 நிமிஷத்தில் போக வேண்டியது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது. அதனால் சீக்கிரமாக அரசு எங்களுக்கு பாலம் கட்டி தரணும். அதே மாதிரி இங்கே இருக்க 250 குடும்பமும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழியாக தான் போய் ஆகணும். இந்த பக்கம் அவ்வளோக்கு ஏதோ விவசாயம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாலம் இருந்தால் தான் இந்த பக்கம் போய் சாப்பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இப்போ எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைனா கூட இந்த பக்கம் தான் சீக்கிரமாக போய் பார்க்க முடியும். அந்த பக்கம் போனால் ரொம்ப லேட் ஆகிடும். இந்த பக்கம் போனால் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடலாம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காய்கறி, துணி எதுக்குமே இப்போ இங்கே பாலம் இருந்தால் தான் எங்களுக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் உள்ள மேற்கு மற்றும் கிழக்கு சரபங்கா ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்குள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஒன்றிய திமுக சார்பில் பெண்களுக்கான வாலிபால் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 13க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு நெல்லை மாவட்ட திமுக அவைத் தலைவரும் வள்ளியூர் வடக்கு ஒன்றிய செயலாளருமான பிரகாம்பல் ரொக்க பரிசுகளை வெற்றி கோப்பைகளையும் வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மாமல்லபுரம் அடுத்த தேவநேரி மீனவர் பகுதி மற்றும் புது எடையூர் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைக்கவும் இருளர் பகுதி மக்கள் 30க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு நிரந்தர வீடு வழங்க கோரிக்கும் மீனவ பஞ்சாயத்திற்கு மனுக்களை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மீனவ மக்கள் எங்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று முதலமைச்சரிடம் மனு கொடுத்ததாகவும் மனுக்கள் மீது விரைவில் தீர்வு காண்பதாக முதலமைச்சர் உறுதி அளித்ததாக தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே செய்யாறு அணைக்கட்டின் முழு கொள்ளளவு தண்ணீர் எட்டியதால் ஆரணியில் இருந்து செய்யாறு, திண்டிவனம், வந்தவாசி, புதுச்சேரி, சிதம்பரம் செல்லக்கூடிய பேருந்துகள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதிக அளவில் தண்ணீர் வந்ததால் ஆடு மாடுகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதற்கு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பாலாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலாற்றத்தின் இரு கரைகளில் தொட்டு சுமார் 3000 கன அடி வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் திருக்கழுக்குன்றம் ஒன்றிற்குட்பட்ட வள்ளிபுரம் மற்றும் வாய்க்கால் தடுப்பணைகள் நிரம்பி வழிகிறது. எனவே பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவிலிருந்து மிதமான மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக உதகை நொண்டிமேடு ஒத்தமரம் பகுதியில் வீடு இடிந்து விழுந்ததில் ஆறுமுகம் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஓதலப்பாடி கிராமத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் சத்துத்தேரி பாளையம் ஓதலப்பாடி சாலை கடக்கும் செய்யாறு குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலம் உடைந்து அடித்து செல்லப்பட்டது. இதனால் சுமார் 5க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் ஆறுகளில் மணல் இருக்கும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீதும் மிகப்பெரிய டிப்பர் லாரிகளில் மணலை கொள்ளையடிப்பவர்கள் மீதும் ஒரே மாதிரியான வழக்கு போடப்படுவதாக விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் மணல் சேகரிப்பு கிடங்கில் இருந்து 1800 யூனிட் மணலை மாட்டு வண்டிகள் மூலம் விற்பனை செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றுக்கொண்டு சென்ற பள்ளி வாகனம் ஊமாரெட்டியில் செல்லும் சாலையில் செல்லும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஒட்டி உள்ள கரும்பு தோட்டத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக வாகனத்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூவிருந்த வள்ளியில் இருந்து வேலூர் சாவடி வரை பூமிக்கு அடியில் 400 கிலோவாட் வயர்கள் பதிக்கும் பணி நடைபெற்றது. பணிகள் முடிந்து பல மாதங்கள் ஆன நிலையில் முழுமையாக சாலை போடாததால் சென்னூர் குப்பம் சாலையில் ராட்சச பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் அபாயகரமான பயணம் மேற்கொள்வதாக வாகன போட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தாவேகாவின் முதல் மாநில மாநாடு வெற்றி பெற்றதை முன்னிட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட மாணவர் அணி பொருளாளர் முகமது யூனிஸ், கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி, மாணவர் அணி தலைவர் பாலாஜி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட தாவேகா இளைஞர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகாவிற்கு உட்பட்ட பொதுமக்கள் ஆதார் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக 4 ஆதார் சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆதார் மையங்களில் மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் கூறி நத்தம் காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நத்தம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட சோமவார குளத்தின் பின்பகுதியில் மீண்டும் மண்சரிவு ஏற்பட்டு மழை நீருடன் பாறைகள் சரிந்து வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்தனர். மேலும் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெங்களூரில் இருந்து வந்த ஆம்னி பேருந்து உடன்குடி வரை செல்லாமல் இடையே உள்ள தூத்துக்குடியில் பயணிகளை இறக்கிவிட்டதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து பயணிகள் ஆம்னி பேருந்தை சிறைப்பிடித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உரிய கட்டண தொகையை திரும்பி தருவதாக ஓட்டுநர் தெரிவித்ததை அடுத்து ஆம்னி பேருந்தை விடுவித்தனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளம் தொழில் முனைவோர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் கலந்துரையாடலின் போது தொழில் முனைவோர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு பதில் அளித்தார். அரசின் திட்டங்கள், செயல்முறை உள்ளிட்டவை குறித்தும் எடுத்துரைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் தமிழக துணை முதல்வர் பிறந்த நாளையொட்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது.
இதில் திமுக மாநில நெசவாளர் அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ரேக்லா வண்டியில் இருந்த குதிரை திடீரென்று ரவிச்சந்திரன் மீது மோதியதில் மயக்கமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் பொது இடங்களில் போட்டியினை நடத்த தடை விதிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட புதுப்பாக்கம் ஊராட்சியில் பென்சில் புயலால் பிரதான சாலையில் உள்ள டிரான்ஸ்பார்மர் கம்பங்கள் பழுதடைந்து கீழே விழுந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகத்திடம் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் மின் ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த மின் ஊழியர்கள் தற்காலிக டிரான்ஸ்பார்மரை கொடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பென்சில் புயல் காரணமாக நீர்நிலைகள் உள்ளிட்டவை நிரம்பி வழிகின்றன. இதனால் நூற்றுக்கணக்கான நெற்பயிர்கள், மாநில மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் மழைநீர் சூழ்ந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தமிழக அரசு சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கில் கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆட்சியரிடம் மனு அளிக்க பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது மூதாட்டி ஒருவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திண்டிவாக்கம் வடக்கு ஒன்றியம் மோரை ஊராட்சிக்குட்பட்ட ஜேஜே நகர் பகுதியில் பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட 55 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை தயாளன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சுதர்சன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள் குணாதயநிதி, பிரபு மற்றும் சிவா, மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த தினத்தை வைர விழா ஆண்டாகவும் திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் சாதனைகளை தங்க வருடமாகவும் கொண்டாடும் வகையில் அவரது ரசிகர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தங்கரகம் இழுத்து வழிபாடு செய்தனர். இதில் மதுரையில் ரஜினி ரசிகர்கள் சார்பாக மாவட்ட பொறுப்பாளர் பாலத்தம் புராஜ், துணைத் தலைவர் அழகர், மாவட்ட செயலாளர் ஜாபர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.